ஒளிபரப்ப உதவுபவர்கள் மேரி ஜோஸ்பின் குடும்பத்தினர். மேரி ஜோஸ்பின் 11ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர். அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர் மதுரை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. ஜெயராஜ் ஷீலா குடும்பத்தினர் திருச்சி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் மகன் டாக்டர் ரஃபேல் கிரண் யூகேவில் பணியில் சேர்ந்தமைக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி. இறைவன் படைத்த நாளில் இணைவோம் கிறிஸ்து பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம் கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். இறைவன் படைத்த நாளில் இணைவோம் கிறிஸ்து பெயரில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, இன்று இறைவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். பேய்களை கொண்டு இறைவன் பேய்களை ஓட்டுகிறார். கிறிஸ்து பேய்களை கொண்டு அல்ல, கிறிஸ்துவை பேய்கள் அறிந்து கொண்டன. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கின்றவர்கள் பேய்களோடு இருப்பதனால் நாம் பேய்களோடு வாழ்கிறோம் என்பதை உணர்கின்ற ஒரு செய்தியாக இறைவனுடைய வார்த்தையிலே நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். எனவே பேய்களை கொண்டு நாம் பிறரை எத்தனை முறை நம்முடைய சிந்தனைகளாலும் சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்களுக்காக மனவருதி இந்த பேய்களை என்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை என்னுடைய உள்ளத்திலிருந்து நீக்கிட மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். நான் செய்த பாவம் சுமையாய் உள்ளது, பாவத்தை கழுவி தூய்மையாக்கும். என் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழாய் எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறு நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீ செயல் செய்தனர். நீர் அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீர் அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவி. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது: தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்?
ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடமிருந்து வந்துள்ளது அல்லவா? வறியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை தாக்குகிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்நாளிலே இந்த இறையின் வார்த்தையின் வழியிலாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். எரேமியா எழுதிய புத்தகத்திலே எவ்வாறு ஒரு பிடிவாத குணத்தோடு இந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நமக்கு சிந்திக்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது. இந்த பிடிவாதம் என்ற ஒரு குணம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. என் கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தால் நல்லவர்களாக இருப்பீர்கள், செழுமையாக இருப்பீர்கள், எனக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்கின்ற பொழுது அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மக்களாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மக்களாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு பிடிவாத குணத்தோடு வாழ்கின்ற ஒரு மக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே ஒரு பிடிவாத குணத்தோடு வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. நம்முடைய குடும்பத்தை கூட எடுத்துக்கொண்டாலும் கூட கணவன் மனைவிக்கு இடையே ஏன் பிரச்சனை வருகிறது என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த பிடிவாத குணத்தினால்தான் பிரச்சனைகள் வரும், கவலைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வேதனைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது. எனவே பிடிவாத ஒரு குணத்தோடு வாழ்கின்ற நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் அறிந்த இறைவன் மீண்டும் மீண்டுமாக நமக்கு அவருடைய மகன் கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது கீழ்ப்படியாமை, பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. நாம் கீழ்ப்படியாத ஒரு செயல்களை எடுத்து வாழ்கின்ற பொழுது பின்னோக்கி வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எனவே இது முதலாவது ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் முடிவெடுப்பதில் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடோடு இல்லாமல் ஒரு நடுநிலை கொண்ட ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தியிலே நாம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து சேகரிக்காதவர் என்னுடைய ஆடுகளை, என்னுடைய மந்தைகளை, என்னுடைய மக்களை சிதறடிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, நடுநிலை மனம் கொண்டவர்களாக நாம் எடுப்பதில், முடிவுகள் எடுப்பதில், இந்த தவக்காலத்தில் நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம்? குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். தீய வார்த்தைகளை பேச மாட்டோம் என்று முடிவெடுக்கிறோம். பிறரை பற்றி புரளை பேச மாட்டோம் என்று முடிவெடுக்கிறோம். இன்னும் எத்தனையோ முடிவுகளை எடுக்கின்ற நாம் ஒரு நடுநிலை மனம் கொண்டவர்களாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு இறைவன் நமக்கு இன்றைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். எனவே கடவுளின் பக்கம் நிற்க தவறினால் நாம் தீமையின் பக்கம் நிற்கிறோம் என்ற ஒரு பொருளாக மாறுகிறது. நாம் எப்படி ஒரு பொருளாக மாறுகிறோம்? கடவுள் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது சாத்தானுடைய பேயினுடைய பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோமா என்பதை சிந்திக்கின்ற ஒரு செய்தியாக கொடுக்கிறது. மூன்றாவதாக, அவதூறு என்னும் ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே பிறரை பற்றி பேசக்கூடியவர்களுக்காக நாம் மாறுகிறோம். பிறரை பற்றி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம், 1 வருஷம் கூட நம்ம பேசக்கூடியவர்களாக மாறுகிறோம். அது நல்லதாக இருக்கிறதா, கெட்டதாக இருக்கிறதா? அவதூறுகளை பேசுவதற்கு நேரம் இல்லை, அவர்களை பற்றி பெருமையாக பேசுவதற்கு 1 நிமிடம் போதும் என்ற ஒரு சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
எனவே அவதூறுகளோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். 4வது தூய்மையான உள்ளம். இயேசுக்கு மெசியா என்பதை, அவரிடம் உள்ள தெய்வீக ஆற்றலையும் அவர் பேய்களை ஓட்டுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய முகங்களை களைந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் முகமூடி போட்டு கொண்டு நாம் இப்படி தான் இருக்கிறோம் என்ற ஒரு தூய்மையான, வெளியில் இப்படி உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கோம், உள்ளே பல பழக்கங்களை கொண்டு நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிந்தனைகளோடு வாழ்கிறோம். ஒரு தூய்மையான உள்ளம் நம்மில் இராதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இறைவன் தூய்மையான உள்ளம் கொண்டவராக இருந்தார். எனவேதான் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் கூட ஒரு சரியான ஒரு பதிலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீ எத்தனை முறை உன்னுடைய பாவத்திற்கு நீ கேள்விகளை கேட்டாலும் அவர் சரியான பதிலை சொல்லுவார். செய்யாதே, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். தூய்மையற்றவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் மீண்டுமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை சொல்லுகிறது. நம் வாழ்வில் அழகை சாத்தான் பேய் செய்யும் 3 விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அழகை நம்மை ஊமையாக மாற்றுகிறது. அழகை உன்னை ஊமையாக மாற்றுகிறது. உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள அது ஊமையாக மாற்றுகிறது. உன்னை நல்ல முறையில் படிப்பதற்கு அது உன்னை ஊமையாக மாற்றுகிறது. நல்ல செயலை செய்வதற்கு உன்னை ஊமையாக மாற்றுகிறது. நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறது. எனவே இவ்வாறாக சாத்தான் அழகை நம்முடைய வாழ்க்கையில இவ்வாறு செயல்படக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, அழகை நம்மை முரட்டுத்தனம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. கோபம். இயேசு தன்னுடைய எதிரிகளை மன்னித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிக்கக்கூடியவராக மாற்றினார். ஆனால் நம்மை அழகை கோபத்துக்கு, சினத்துக்கு, உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக மாற்றுகிறது என்பதை நமக்கு இன்றைய இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்கிறது. 3வது, அழகை நமது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் சாத்தானை போல உள்ளே நுழைகின்ற பொழுது அவர்களுடைய ஒற்றுமை பிளவுபடக்கூடியதாகவும் சீரழிக்கக்கூடியதாகவும் மாறுகிறது. நாம் இயேசுவின் பக்கம் நிற்போம், கீழ்ப்படியக்கூடியவர்களாக, இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்போம், அவருக்கு உண்மை உள்ளவராக இருப்போம். சூழ்நிலை பொறுத்தல்ல நம்முடைய விசுவாசம். எப்பொழுதும் நாம் இறைவனுடைய விசுவாசத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவதூறுகளை தவிர்த்துவிட்டு நாம் பிறரை பெருமையாக பேசக்கூடியவர்களாக, அவர்கள் செய்கின்ற தவறுகளை எடுத்து சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் முடிவு எடுப்பதில் இறைவனுடைய முடிவை, இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வை அது சரியான முறையில் முடிவெடுக்க வேண்டும். இங்கு போகலாமா அல்லது இங்கே போகலாமா என்று மத்தியில் நின்று கொண்டு நம்முடைய முடிவுகளை எடுத்தோம் என்றால் அது சரியான ஒரு முடிவுகளாக இருக்காது. இரட்டை வேடங்களாக வாழ வேண்டாம். நான் எதையாவது சாதித்தால் அது என்னுடைய திறமையினால் என்கிறேன், அதையே மற்றவர்களால் சாதித்தால் அதிர்ஷ்டம் என்று செய்து சொல்கிறோம். எனது பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், அடுத்தவர் பிரச்சனையிலோ உடனடியாக நான் நீதிபதியாக விடுகிறேன். நான் திருப்பலிக்கு செல்லாவிட்டால் உடல்நிலை சரியில்லை என்கிறோம், அதுவே அடுத்தவர் திருப்பலிக்கு செல்லவில்லை என்றால் சோம்பேறி என்று சொல்கிறோம். நான் எது செய்தாலும் சாமர்த்தியமாக செய்கிறேன் என்று சொல்கிறோம், மற்றவர்கள் எது செய்தாலும் அறிவுகட்டத்தனமாக செய்கிறார்கள் என்கிறோம். நான் அலைபேசியில் அர்த்தமுள்ள வகையில் எனது படிப்பிற்காகவே பயன்படுத்துகிறேன் என்கிறோம், மற்றவர்கள் அதை பார்த்தால் பொழுதுபோக்கிற்காக பார்க்கிறோம். எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் சிந்திக்கின்ற ஒரு செய்தியை தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நான் இறைவனோடு வாழ்கிறேன்? சாத்தானை போல உள்ள ஒரு மனநிலைகளோடு நான் வாழ்கிறேனா? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்திப்போம். இந்த தவ காலத்தில் மாறுவோம், ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ஆமேன். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும்
இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலுமிருந்தும் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம்மக்களை காப்பாற்றி உமது உண்மையை கைமாற்றி பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் ஒரே உள்ளமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டு விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற அடியார்களையும் குடும்பங்களையும் ஆசீராலும் அருளாலும் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தம்பரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது கனிவை வேண்டுகின்றோம்.
அதனால் எங்களிடம் உள்ளவை அனைத்தையும் நாங்கள் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொண்டது போல உமது அருளால் சரியானவற்றை விரும்பவும் விரும்பி நலன்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மேரி ஜோஸ்பின் குடும்பத்தினர். மேரி ஜோஸ்பின் 11ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி. அருட்பணியாளர் எல்எம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர். அருட்பணியாளர் எல்எம் ஜெகனிவாசகர், மதுரை உயர்மறை மாவட்டம், இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி. ஜெயராஜ் ஷீலா குடும்பத்தினர், திருச்சி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் மகன் டாக்டர் ரஃபேல் கிரண் யூகேவில் பணியில் சேர்ந்தமைக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி.